வெள்ளம் பாதித்த நெல்லை மீனாட்சிபுரம் பகுதியில் 4 நாட்களாகியும் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மோகன், இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக மாபெரும் இதுவரை பார்க்காத வெள்ளமானது நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நெல்லையில் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய காரணத்தினால் அது அருகே உள்ள அனைத்து ஊர்களிலும் இந்த வெள்ளமானது சூழ்ந்தது. இதைத் தொடர்ந்து பார்த்தோம்னால் நெல்லை ஜங்ஷன் மற்றும் மீனாட்சிபுரம், சிந்துமந்துரை, அனைத்தும் கைலாசநாதபுரம் இது அனைத்துமே வெள்ளத்தினால் மூழ்கியே காணப்பட்டது. 2 நாட்களாக 2 நாட்கள் கழித்து இந்த வெள்ளமானது குறைந்த பட்சத்தில் இந்த இடத்தில் அனைத்து இடங்களிலும் தண்ணி மற்றும் குடிநீர், அதுபோக மின்சாரம் போன்றவற்றை அனைத்துமே துண்டிக்கப்பட்டு இருந்தது. இதைத் தொடர்ந்து இன்று 4வது நாட்களாகவும் மின்சாரமும் தண்ணியும் எதுவும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த சாலையில் ஈடுபட்ட பொதுமக்கள் அனைவருமே அதிகாரிகள் வந்து பார்வையிட வேண்டும் என்று கூறினர். இதைத் தொடர்ந்து அந்த 39வது வார்டு என்று கூறப்படும் இந்த வார்டு மீனாட்சிபுரம் இந்த வார்டு கவுன்சிலரான AM சுதாமூர்த்தி அவர்கள் வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேசினர். இதைத் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கையை கேட்டு அந்த பகுதி மக்களுக்கு அருகே உள்ள தெருக்களிலும் நாங்கள் வந்து தண்ணி வழங்கி கொண்டுதான் இருக்கிறோம், குடி தண்ணீர் லாரி மூலமாக அப்படின்னு என்று கூறியும் அந்த பொதுமக்கள் வந்து அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த வாக்குவாதமானது பெரிய அளவிற்கானது, சண்டை கை சலசலப்பாகவும் மாற உள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அனைவரும் அந்த இடத்தில் இருந்து கலைந்து செல்லாத அளவுக்கு இருந்தனர். என்னவென்று கேட்கும் பொழுது மின்சாரம் என்று கோரிக்கை. இதைத் தொடர்ந்து பார்த்தால் பக்கத்து தெருக்களிலும் மின்சாரம் இருக்கிறது, எங்கள் தெருக்களில் மின்சாரம் இல்லை என்று அவர்கள் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதைத் தொடர்ந்து EB ஒயர்மேன் அந்த இடத்திற்கு வந்தார். அதைத் தொடர்ந்து இந்த கேட்ட பொழுது அவர்கள் வார்த்தைகள் என்னவென்றால், பக்கத்தில் அருகே ஆற்று அருந்து உள்ளதா என்பதை பற்றி ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். இதைத் தொடர்ந்து அந்த ஆய்வை முடித்ததன் பிறகு அந்த இடத்தில் மின்சாரம் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.